ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டோபர் நோலனோட நம்பர் 1 படமான இன்டர்ஸ்டெல்லார் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மட்டும் இல்லை, விண்வெளி பயணத்தையும் மனுஷங்களோட உணர்ச்சியையும் ஒரே நேரத்தில் ரொம்பவே அழகாக புரிய வச்ச ஒரு காவியம் தான் இன்டர்ஸ்டெல்லார். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச 3 அழகான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிறது பேரண்டல் சாக்ரிஃபைஸ். இந்த படத்தில் கூப்பர் தன்னோட பொண்ணான மர்ஃபை பிரியிற சீன் ரொம்பவே எமோஷனலாக இருக்கும். எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு எமோஷனலாக இருக்கும். நோலன் அந்த அளவுக்கு அந்த சீனை அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாரு. உலகத்தை காப்பாற்ற, அதாவது மனித இனத்தை காப்பாற்ற ஒரு வழி கிடைக்கும் போது கூப்பர் தான் உயிராக நேசித்த குடும்பத்தையே ஒரு செகண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் பேரண்ட்ஸ்க்கும் அவங்களோட குழந்தைகளுக்கும் இடையில இருக்கிற பாசத்தை அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. ரெண்டாவது, டைம் இஸ் இம்பேக்ட். அதாவது கூப்பர் ஒரு கட்டத்தில் விண்வெளியில் இருக்கும்போது தன்னோட குழந்தைகள் தன்னை விட பெருசாக வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்ப்பாரு. அந்த சீன் ரொம்பவே எமோஷனாக இருக்கும். படம் ரிலீஸ் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு அதே ஃபீல் தான் கிடைக்கும். கூப்பர் ஹாப்பினஸையும் வலியையும் ஒரே நேரத்தில் அனுபவிப்பாரு. ஸோ அந்த சீனை அவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணி நம்மளையும் ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. மூணாவது, நோலன் இந்த படத்தில் முக்கியமாக எடுத்திருக்கிற வெப்பனே லவ் தான். அதாவது கூப்பருக்கும் மர்ஃபுக்கும் இடையில இருக்கிற அந்த டீப்பான கனெக்ஷன் தான் இந்த மொத்த படத்துக்கும் மெயின் ஹார்ட்டே. அந்த டீப்பான கனெக்ஷன் அப்படி அவ்வளோ டீப்பாக இல்லாட்டி படமும் சரி, படத்தில் கூப்பர் எதுக்காக விண்வெளிக்கு போனார் அந்த திட்டமும் சரி ஒழுங்காக நடந்திருக்காது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கூப்பருக்கும் மர்ஃபுக்கும் இடையில இருக்கிற அந்த டீப்பான கனெக்ஷன் தான் மொத்த படமுமே நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணுறதுக்கு, இத்தனை வருஷம் கழிச்சும் அதை பற்றி பேசுகிறதுக்கு மெயின் காரணமே. மொத்தத்தில் இன்டர்ஸ்டெல்லார் ஒரு சினிமாவையும் தாண்டி ஒரு காவியம்னே சொல்லலாம். அதாவது ஒரு பாடம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இன்டர்ஸ்டெல்லார் பிடிக்கும்? எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க? ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நோலனோட படங்கள்லேயே எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் இதுதான். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி பார்க்கலாம். பை கைஸ்.